மனசாட்சியே இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். தமிழ்நாட்டுல மனசாட்சி இல்லாம எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அந்த வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வந்து வேலை அங்க கொடுக்கணும், இல்ல ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூர்ல தான் ஆளை கூட்டு வேலை வாங்குறாங்களே தவிர நலம் கொடுத்த விவசாயிக்கும் விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு? +2 மெடிக்கல் சீட்டா கொடுக்குறாங்க. புறமான தகவலா தான் இருக்கும். சிஎஸ்ஆர் எவ்வளவு ஃபண்ட் அவங்க செலவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ரோடு போட்டோம், இது பாலம் கட்டணும்னு. அது அவங்களுடைய வளாகத்துக்குள்ளதான் பண்ணிருப்பாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அது என்எல்சி நிறுவனத்தை பத்தி உண்மையாவே நிறைய பேர் வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து வைக்கிறாங்க. முனைவர் அவர்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து அவங்க ஒதுக்காம நிறைய பிரச்சனைகள் வந்து பண்ணியிருந்திருக்கலாம் இதுவரை. இதே மாதிரி விவசாயிகளுக்கு அதனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம முதலமைச்சர் என்னைக்குமே விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிக்கிறவரு. கண்டிப்பா அந்த பிரச்சனையை நாங்க இன்னைக்கு சால்வ் பண்ணி தருவோம். இந்த அரசாங்கம் இப்ப வந்திருக்கு, 3 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்கான கமிட்டி வந்து நீங்க கேட்ட மாதிரி நாங்க போட்டிருக்கோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு. கமிட்டி வந்து இப்ப போட்டிருக்கோம். அதுக்கான தகவல்கள் வந்து உங்களுக்கு வரும். கண்டிப்பா யாருக்கும் எதிராக நாங்க நடந்துக்க மாட்டோம். விவசாயிகளுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம், மக்களுக்கும் சப்போர்ட்டா இருப்போம். அதே என்எல்சி நிறுவனம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் கண்டிப்பா எடுக்கும்.